வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஒரு லாங் கேப்புக்கு போகிற ஒரு ஹெனா vlog. இந்த கிளையண்ட் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கிளையண்ட் எனக்கு. ஸோ அதனாலவே நான் ஸ்பெஷலாக ஹெனா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எப்பயுமே பிரைடல் அப்படி இல்லாட்டி என்னமால ஒரு ஈவெண்ட்டுக்கு என்னைய வந்து புக் பண்ணியிருந்தா, நான் வந்து எவ்வளோ தான் ஹெனா வந்து ஆர்டர்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாலும், மறுவா ஃப்ரெஷ்ஷாக வந்து பேட்ச் வந்து ரெடி பண்ணி தான் அதை கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். எப்போ நான் ஹெனா போட ஸ்டார்ட் பண்ணேனோ, அதுலேருந்து நான் அது பழகி வந்தது. ஸோ அதனால் இன்னமும் நான் அதை வந்து கன்டின்யூ பண்ணி கொண்டிருக்கிறேன். இது தான் நான் ஒரு 4 டேஸ் பிஃபோர் போட்ட ஹெனாட ஸ்டெயின். இந்த இதுக்கு உங்களுக்கு என்கிட்ட ஹெனா காயின்ஸ் வாங்கணும்னா மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் ரீசெல்லிங் பர்பஸுக்கும் ஹெனா காயின்ஸ் வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு விருப்பம்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் ஒரு ரீசெல்லர்னா மறக்காமல் என்னைய கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே எல்லா காயின்ஸையும் பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ காயின்ஸ் தேவைப்படுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. ரமதான் சீசன் சுட்டி டெய்லியுமே ஆர்டர்ஸ் வரும். அதனால் இந்த காயின்ஸ் எல்லாம் உடனே சோல்ட் அவுட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் மிச்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் கிடைக்காது. The next day. இன்றைக்கி ஒரு லாங் டே. இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னால டே வந்து ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொலம்பில் ரமதான் ஸ்டார்ட் ஆகினதுலேருந்து ஒரு கூல் கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு. அப்படியே என்ன மார்னிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இட்ஸ் டைம் டு கெட் ரெடி. ஒரு குயிக் டச் அப் அதோடு நாங்கள் ரெடி ஆகிடுவோம். நாங்கள் போகிற இடத்துல ப்ரொஃபஷனலாகவும் அதே மாதிரி ப்ரெசன்டபுளாகவும் வைக்கணும். ஏன்னா எங்களை சைட்லேயே ஒருத்தர் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஒரு 4 ஹவர்ஸுக்கு கண்டினியூவாக. ப்ரெசன்டபுளாக போகணும்னு சொல்லி நீங்கள் டெஃபினட்டாக மேக்கப் போடணுமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் நீட் அண்ட் க்ளீனாக ட்ரெஸ் பண்ணி உங்களை நல்லா கேரி பண்ணினீங்கன்னாவே ஓகே தான். மேக்கப் போடுறதும் போடாததும் அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். போடுற ஆட்களும் மீட்பாங்க, போடாத ஆட்களும் மீட்பாங்க, லைட்டாக போடுற ஆட்களும் மீட்பாங்க. ஸோ அதை மாதிரி தான். நான் இப்படி சொன்னதுக்காக வேண்டி கமெண்ட் செக்ஷனில் ட்ரெஸ் மட்டுமே ப்ரொஃபஷனலாக இருந்தால் ஓகேயான்னு கேட்க வேணாம். நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுமே ப்ரொஃபஷனலாக தான் இருக்க வேணும். ஸோ அப்போ நாங்கள் ரெடியாக விடுவோம். சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் பர்ச்சேஸ் பண்ணின பர்ஃப்யூம் தான் இது. பர்ச்சேஸ் பண்ணின புதுசில் எனக்கு இதில் ஸ்மெல் சுத்தமாக பிடிக்கல. நான் வந்து யூஸே பண்ணலை. இன்றைக்கி நான் சும்மா எடுத்து யூஸ் பண்ணினேன். எனக்கு இப்போ ஸ்மெல் வந்து பிடிச்சிருக்குது. அண்ட் இதுக்கு பிறகு நான் வந்து இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணுவேன்ட்டு நினைக்கிறேன். எப்போயுமே நான் வந்து ஒரு வாட்ச் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணுவேன். அது ஹெனாக்கு போக்கலே வந்து டெஃபினட்டாக போட்டுக்கொண்டு தான் போவேன். அப்போ தான் எங்களுக்கு டைமை வந்து மேனேஜ் பண்ணி எங்களுக்கு ஹெனா வந்து போட்டு முடிக்கலும். ஹெனா போட்டுக்கொண்டிக்குள்ள இடையில ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதுக்கு கையில் இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் என்ன மாதிரி ஜுவல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெனா ஸ்ப்ரேயும் ரெடி. நீங்கள் ஒரு ஹெனா ஆர்டிஸ்ட் ஆக போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்ப்ரேயை பிரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹெனா வந்து கையிலேருந்து ஃப்ளேக் ஆகாமல் மிச்ச நேரத்துக்கு இருக்கும். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி நான் வந்து யூஸ்வலாக கேரி பண்ணுற பேக்குக்கு விட இன்னொரு பேக் எடுத்தேன். அதில் தான் இன்றைக்கி கேரி பண்ண போகிறேன். அதுதான் இந்த பேக். இது வந்து ஒரு சின்ன பென்சில் பவுச் மாதிரி ஒரு பவுச். இதில் வந்து எல்லாம் ஃபிட் பண்ணேலும்னு நினச்சி தான் இதை நான் எடுத்தேன். அதே மாதிரி இதில் எல்லாமே ஃபிட் பண்ணேலுமா போச்சு. எல்லா திங்ஸுமே நான் உள்ளுக்கு போட்டேன். பட் டிஷ்யூஸ் மட்டும்தான் எனக்கு போடுறதுக்கு எல்லாம் போச்சு. நான் இதை வந்து ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டேன். யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. இந்த நெக்ஸ்ட் பேட்ச் ஹெனா மாஸ்டர் கிளாஸ் ஏப்ரல் 20th ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸஸ் ஆன்லைன் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டுலேயுமே அவைலபிள். நீங்கள் யாராலும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். இது ஒரு 3 months கோர்ஸ். இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து பேசிக்லேருந்து பிரைடல் மட்டும் வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் படிக்க போகிறீங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்குக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள்.
திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு அண்ட் வி ஆர் ரெடி டு கோ. இப்போ பிக்மி போட்டுட்டு வெயிட் பண்ணுற ஒர்க் தான் இருக்குது. அண்ட் எஸ் வி ஆர் ஆன் த வே. இந்த கிளையண்ட் வந்து எனக்கு க்ளோஸ் பை தான். அதனால ஒரு குயிக் ரைட்லேயே பேத்துடலும். இந்த கிளையண்ட் டோட்டுக்கு போகிற வழியில் ஒரு சிமெட்ரி இருக்குது. யூஸ்வலாக சின்னத்துலலாம் நாங்கள் வந்து இந்த சிமெட்ரி பக்கத்தால் போகலே அந்த பக்கமே நான் வந்து திரும்பவே மாட்டேன். இப்போ அதெல்லாம் தாண்டி தனியாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். லைஃப் எவ்வளோ சுருக்க சேஞ்ச் ஆகி நாங்கள் குயிக்காகவே க்ரோ ஆகிட்டோமோ அப்படின்ட்டு தான் எனக்கு இன்றைக்கி நினச்சிச்சு. கிளையண்ட் டோட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. ஹெனா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி போடுறேன் ஒரு மாம் டு பி ஹெனா. இவங்களோட பிரைடலும் நான் தான் போட்டேன். ஸோ இன்றைக்கி மாம் டு பி ஃபங்க்ஷனுக்கும் என்னையவே தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஒரே கிளையண்ட் உங்களை ரிப்பீட்டடாக அவங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் புக் பண்ணக்கொள்ளே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா அந்த கிளையண்ட்டை நாங்கள் 100% சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம்னு சொல்லி. அது மாதிரி தான் இந்த கஸ்டமரும் எனக்கு இவங்கள மாதிரியே இவங்களோட நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸுக்கும் என்னைய வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளையண்ட் ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜே இல்லாமல் நீங்கள் எது போட்டாலும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு நிறைய செக் பேட்டர்ன்ஸ் வேணும்னு மட்டும் கேட்டிருந்தாங்க. எந்த கஸ்டமரும் ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜோட தான் வருவாங்க. வெரி ரியாலி தான் ஆர்டிஸ்ட்டை டச் பண்ணி நீங்கள் எது போட்டாலும் ஓகேன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் வாரே. இதுக்கு முதயும் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிறனால அவன் வந்து ஓகே நீங்களே டிசைட் பண்ணி ஒரு டிசைன் போடுங்க, நோ ப்ராப்ளம் எந்த டிசைன் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாம் டு பீனால கொஞ்சம் கண்டினியூவாக போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இடையில ஒரு 2, 3 பிரேக் எடுத்துட்டு தான் நாங்கள் வந்து ஃபுல் ஹேண்ட்ஸுமே ஃபினிஷ் பண்ணினோம். இந்த ஹெனா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தான் நான் போட்ட ஹெனா. எங்களோட பியூட்டிஃபுல் மாம் டு பி இஸ் ஹாப்பி அண்ட் எங்களோட ஒர்க் டன். இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற ஒர்க் தான். நீங்கள் எல்லோரும் ஆர்டிஸ்ட்டை டச் பண்ணுவீங்களா? அவங்களுக்கு நீங்களே ஒரு டிசைன் போடுங்க, அந்த டிசைன் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லுவீங்களான்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பேக்குமே எனக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் இது ஹோப்ஃபுல்லி இனி வந்து யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாகவே எல்லா கஸ்டமர்ஸுமே ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து கொண்டு வருவாங்க. இதே மாதிரி தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதில் ரியாலி தான் ஒருத்தர் 2 பேர் நீங்கள் எது போட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வர கஸ்டமர்ஸை 100% ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறது ஆர்டிஸ்டோட கையில் தான். மாம் டு பி இஸ் ரியலி ஹாப்பி. அவள் வந்து ஹாப்பி இது தான் எனக்கு வேணும், இது மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன்டே சொல்லிட்டா. ஸோ அதனால் நாங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகியாச்சு. வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகக்குள்ளே ஒரு 5:45 மாதிரி ஆகிடுச்சு. இட்ஸ் டைம் டு பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி எங்கள் மாமா வந்து எக் கட்லெட் செஞ்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நானும் மாமாவும் மட்டும்தான். அதனால இவங்க வந்து எக் கட்லெட் செஞ்சேன், ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் கட்லெட், ஃபிஷ் கட்லெட், பாரேஜ் அண்ட் ட்ரிங்க். இது தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அல்ஹம்துலில்லான்னு இன்றைக்கி டே நல்ல ப்ரொடக்டிவாக அதே மாதிரி ஹாப்பியாக போச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Hope you guys enjoyed my henna vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.